நடிகர் யுகி சேது நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட பேசும்போது அப்படின்னாக்கா அது வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக நீங்கள் உங்களோட பங்களிப்பு அவரோட நட்பு அப்படின்னு விஜயகாந்தோட சேர்த்து பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நீங்கள் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சார் முதல்ல ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு வந்து பிகினிங் டேஸ்ல வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் என்னுடைய தந்தையார் தான் ஃபைனான்ஸ் பண்ணாரு. ராவுத்தர் ஃபிலிம்ஸ், அப்புறம் ஆபாவனன் எடுத்த உழவனமன் போன்ற பல படங்களுக்கு வந்து எங்க அப்பா தான் ஃபைனான்ஸ் பண்ணாரு. ஸோ ஐ நோ ஹிம் ஃபார் எ வெரி லாங் டைம். ஆனா அவர் அந்த ஒரு செங்கலா அடிக்கடிக்கு வச்சு பிளான் பண்ணி தான் வாழ்க்கையை அவர் நகர்த்தினார். அவர் அந்த ஒரு இன்னரண்டாவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட ஒன்று வந்து எந்த யூனிட்ல போனீங்கன்னா அவர் தான் வந்து கையில் எடுத்துப்பார். இந்த கேப்டன் கமாண்டர் மாதிரி எப்பவுமே இருப்பார் அவர் எந்த யூனிட்ல போனாலும். ஸோ அவர் முன்னுக்கு வர பீரியட்ல ஈ ஹேட் டூ பீப்புள் ப்ராபப்ளி இன் மை ரெக்கனிங் இன் மைண்ட். அதாவது அவர் எடுத்துக்காட்டாக மாடலாக சினிமாவுக்கு ரஜினிகாந்தும் பாலிடிக்ஸுக்கு எம்ஜிஆரும் அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காய் நகர்த்தினார். அது வந்து இயற்கையாக அவருக்கு அமைந்து ஒரு பொய்யான ஒரு காய் நகர்த்தலாக இல்லை. அது அது மக்களுக்கும் புரிந்து விட்டது என்பதுதான் அழகான விஷயம். விஜயகாந்த் என்றால் உண்மையை பேசுவார், பயம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பேசுவார். அந்த அந்த ஒரு குவாலிட்டி பாருங்க, வித் திஸ் கேப்டன்ஷிப் குவாலிட்டி, இது ரெண்டும் ஒன்றாக கலந்து அது ஆக்ஷன் பிலிம்ஸா எடுத்துட்டு பண்ணணும், அப்பதான் மக்கள் மையத்துல போக முடியும் என்று நிஜ வாழ்க்கையிலே வந்து ஆக்ஷன்ல காட்டணும், பேச்சு அளவுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எடுத்த டெம்ப்ளேட்டும் அவர் கரெக்டா பொருந்துச்சு. அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணா கூட அதுல வந்து செயற்கைத்தனம் இல்லாமல் இயற்கையாகவே அவர் ஒரு லீடரா இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். அதாவது அந்த சக தொழிலாளர்கள் யாரா இருந்தாலும் வந்து தரையில உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லோரிடம் நேசிக்கக்கூடிய ஒரு சம அளவுல ட்ரீட் பண்ணக்கூடிய இருந்து அந்த தட் திங் வாஸ் தேர் இன் ஹிம் ஆல்ரெடி. இட் சோ ஹேப்பன் தட் இட் வெண்ட் அப் டு a little bigger level when he went to politics and cinema. சார், இது ரமணா படத்தில் எல்லாருக்குமே நான் வந்து அதாவது ஊடகவியலாளர் அப்படின்றத தாண்டி ஒரு திரைப்படத்தை நேசிக்கின்ற சராசரி மனிதனாக பார்க்கும்போது நீங்கள் விஜயகாந்தை நீங்கள் கண்டுபிடிக்காமே விட்டுருக்கலாமோ அப்படின்லாம் கூட தோணுச்சு. அந்த படம் குறித்து அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க கேட்ட கேள்வி ஒரு அழகான கேள்வி. இந்த கேள்வி வந்தது நாங்க படம் எடுக்கும்போது. அதாவது முதல் 15 நாள் ஷூட்டிங் இருக்கும்போது என்ன வச்சுதான் எடுத்துட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் ஃபோன் பண்ணி கேட்டுக்காரு போது, ஏன் இந்த படத்தில் நான் இருக்கேன் இல்லையா, வெறும் யுகி சேது தானான்னு கேட்டுக்காரு. ஆனாலும் வேடிக்கையா கேட்டா கூட அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெருந்தன்மை வேண்டும். அது இருந்தது அவர்கிட்ட. இங்க கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. அதுதான் வந்து முருகதாசன் நானும் பேசும்போது, சார் உங்க கேரக்டரை எப்படி என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடிக்கடி. அப்ப நான் சொன்னேன், இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு முருகதாஸ் சொன்னது தான் படத்துல வந்தது. எப்படின்னா, அவரை தூக்க போடுற அன்னைக்கு நான் முதல்ல என்ன பார்க்கட்டும், ஏன் சரவணா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதான்னு கேட்பாரு. இல்ல சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் அப்படிம்பாரு. நீங்க தான் நம்ம தெரிஞ்சதா முதல்ல நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பதிலாக உங்ககிட்ட சேர்ந்திருப்பேன் அப்படிங்கிற நீங்க கேட்ட கேள்வி பதிலாம் படத்திலே வரும். இது வந்து நாங்க சரிகை பண்ணது அந்த படத்துல. ஸோ இஃப் நான் வந்து நேர்மையை நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண லோ லெவல் கான்ஸ்டபிள், அவர் நேர்மைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அப்படிங்கிற எங்க 2 பேருக்குள்ள என்ன கான்ஃபிளிக்ட் வரும்? எதிர்மறையான விஷயம் இல்லை என்று தெரிந்த உடனே நான் உங்க கூட தானே சேருவேன் அப்படிங்கிறது தான் லாஜிக்கலா இருக்கும். படத்துக்குள்ளே அந்த பதிவு தான் அது. நீ பாத்துருப்பீங்க படத்துல அப்படிதான் வரும். அந்த படத்தினுடைய அழகான விஷயம் என்னன்னா, நான் எல்லா இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரல் ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு போலீஸ்காரன் திருடனையோ ஒரு குற்றவாளியை நோக்கி தான் போவான். நான் குற்றவாளி நோக்கி தான் போனேன். அந்த எண்ட் ஆஃப் தி டனல்ல தான் தெரியுது குற்றவாளி இல்ல, அவன் தான் வந்து மக்கள் தலைவன் தெரிய வருது. அந்த கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படம் பாக்குறவங்களுக்கு. இவன் கண்டுபிடிச்சிட்டானா விஜயகாந்த் மாட்டிப்பாரு. நானும் ஜெயிக்கணும் ஆசை மக்களுக்கு, ஆனா விஜயகாந்த் தோக்க கூடாதுன்னு ஆசை. அந்த ஒரு அழகான ஒரு கான்ஃபிளிக்ட அந்த கிரெடிட் கோஸ் டு ஏஆர் முருகதாஸ். அவர் தான் கொண்டு வந்தார் அந்த பியூட்டிஃபுல் கான்ஃபிளிக்ட். ஏன்னா எனக்கு முதல்ல மாதவன் தான் நடிக்கிறதா இருந்தது என்னோட ரோல. அதுல வந்து ஒரு வேற ஏதாவது டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருந்து அவங்களுக்குள்ள டேட் இஷ்யூஸ் தவிர முருகதாஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான் அப்படிங்கிறதுக்கு நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நான் வந்து டெலிவிஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஸ்டாரா இருக்கேன், மூவில நான் செகண்ட் ரோல் பண்ணேன்னா இந்த டெலிவிஷன் நம்பர் 1 ஸ்டார் அடி போடும். இல்ல சார் நீங்க பாருங்க நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுல பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார் முருகதாஸ். பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். ஆஹா இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் சினிமாக்கு அப்படின்னு. சார் நீங்க படிக்க தந்தா நீங்க போனா படிக்கலாம் சார், நான் சொல்ல விட்டீங்கன்னா 40 நிமிஷம் சொல்லிடுவேன். 40 நிமிஷம் அதே சொன்னார். நான் அடிப்பட்டேன். சார் ரெகுலர் ஹீரோ பண்ண வேண்டிய ரோல் என்னோட ரோல் அப்படின்னு. ஆமா மாதவன் தான் இருந்துச்சு, ஆனா டேட் இந்த இஷ்யூ, ஆனா ப்ரொடியூசர் சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கே போங்கன்னு இங்க வந்தேன். அவர் முருகதாஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான். ஏன்னு கேட்டேன், அவர் சொன்ன ஒரு அழகா இருந்தது. விஜயகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஆளவத்தரை கண்டுபிடிக்கணும்னா இந்த சைட்ல ஈக்குவலி சாமிங்காவும் இவன் ஜெயிச்சிடக்கூடாதே அப்படிங்கிற பதட்டம் வரணும். நான் கெட்டவனா இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்போ நான் வந்து ஜெயிச்சிடக் கூடாதுங்கிற ஆடியன்ஸுக்கு நான் ஜெயிச்சா பிடிக்காது, நானும் நல்லவனா இருக்கணும். மாதவன் இருந்தாருன்னா இல்ல நோன் ஸ்டார் இருந்தாங்கன்னா எப்படியும் வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை வரப்போறது இல்லை.
எண்டுலேயே என்னன்னா பிகினிங் தெரிஞ்சிடுது, அந்த சஸ்பென்ஸ் போயிடுங்கிறதுக்காகவும் ஒரு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் மேல எல்லாரும் சூப்பர் சீட் பண்ணணும்னா அறிவாளியா இருக்கணுமே, யூகி சேதுனா அந்த கேரக்டர் கரெக்டாக பொருந்துவார்னு சொல்லி இது வந்து விஜயகாந்த் நல்ல சாய்ஸ்ன்னு சொன்னாராம். எப்படியா கரெக்டாக பிடிச்ச, நம்ம டிவியில தான் பார்க்குறோம், இந்த ஆள் சொன்னாதான் ஏன் நம்புவான் மக்கள், இவெல்லாம் சின்ன கான்ஸ்டபிள் எப்படி சூப்பர் சீட் பண்ணி சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி கண்டுபிடிப்பான், அது யாராவது போட்டிங்கன்னா அது வந்து நம்புற மாதிரி இல்லையா. யூகி சேத்து போட்டால் அவர் கொஞ்சம் சின்ன அறிவாளின்னு ஒரு பேர் இருக்கு, இது கரெக்டான சாய்ஸ் போட்டேன்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. அதான் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்றதால தான் இத்தனை ஆண்டுகள் அப்புறமும் இந்த ஒரு இரங்கல் தெரிவிக்கின்ற நேரத்தில் கூட அதை பற்றி நம்ம பேச முடியுது. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.